திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிலரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் என்றுன்னு அப்படி படைத்த பாசுரங்களை படைத்த பேயாழ்வார் தமிழ் தலைவன்னா திருவரங்கத்து அமுதனார் சொல்றாரு. இது ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ராமானுஜர் நூற்றந்தாதியை படைத்த ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்த திருவரங்கத்து அமுதனார் ஆயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் பொன்னடி வணங்கும் ராமானுஜர்ன்றார். அந்த தமிழ் தலைவனுடைய பொன்னடியை வணங்குகிற ராமானுஜரை நாம் போற்றுவோம். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை என்றார். கிருஷ்ணனை என்ன திருக்கோவிலூர்ல தான் பொய்கையாழ்வாரும் புதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் 3 பேர் ஒன்றா சேர்ந்து பெருமாள் காட்சி கொடுத்தாங்க. திருக்கோவிலூர்ல நடுநாட்டு திருப்பதிகள் அது ஒரு திவ்ய தேசம், திருவனந்தபுரம் திவ்ய தேசம். ஆயனை கண்ட கண்களால் அந்த தமிழ் தலைவனுடைய பொன்னடியை போற்றுகிற அந்த பிரமாணம் அங்கே என்னன்னா திருவரங்கத்து அமுதனார் சொல்றார். தமிழ் தலைவன்ற வார்த்தையை திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜ நூற்றாந்தாதியில் கொண்டு வர்றார். அப்படி தமிழ் தலைவன்னா இப்போ எல்லாரும் தலைவன், வணக்கத்தூர் தலைவன், வருங்காலமே போஸ்டர் அடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஏதோ ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தா தமிழ போஸ்டர்லாம் அடிக்கிறோம், 2 நாளில் பிடிச்சிட்டு போயிடுவான். வருங்காலமே, மக்கள் தலைவரே, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். விளையாட்டுக்கு இல்லை, இதெல்லாம் காலத்தில் அடிச்சுன்னு போய்ட்டு நம்ம காலத்திலே கிடையாது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு சினிமா போஸ்டர் ஓட்டினோன்னா அடுத்த வாரம் ஒரு படத்தை ஆச்சுன்னா அந்த படத்தை ஓட்டுவான். இந்த அரசியல் கட்சி மீட்டிங் தலைவா, தமிழன தலைவா, தன்னை அடலேரே, ஆற்றல் அரசே, எமே சிகரமே, உஜரே உடலேன்னுவான். இதெல்லாம் ஒரு வாரத்தில் போஸ்டர் பிச்சுன்னு போயிடுவான். அடுத்த கூட்டம் அடுத்த தலைவனுக்கு தான் போடும். இது பல்லாண்டு காலமாக இருக்குது. 8th செஞ்சுரி எங்கே இருக்குது, 2025 எங்கே இருக்குது. இத்தனை வருடமாக தமிழ் தலைவனாக இருக்கிறார். ஒரிஜினல் தமிழ் தலைவன் பேயாழ்வார். காரணம் என்றால் தமிழால், அன்பால், ஆர்வத்தால் அப்படியே தன்னையே உருக்கி, நம்மாழ்வார் சொல்வாரே, ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி. பேயாழ்வாருடைய அகம் கரைந்திருக்கிறார். அந்த ரசத்தில் புளி கரையிற மாதிரி, அந்த அப்படியே மெழுகு உருகிற மாதிரி தன் எண்ணங்களையெல்லாம் உருக்கி, தன் சிந்தனைகளெல்லாம் உருக்கி, அற்புதமாக அந்த தெய்வத்தமிழ் டிவியில் நான் பேசுகிறது என்னன்னா இதுதான் தெய்வத்தமிழ்.